பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்த இதில் வந்து நம்மோட அரசியல் விமர்சகர் திரு சுந்தரராஜ சோழன் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவருடைய பேச்சையும் கேட்டிருப்பீங்க. திராவிடம், தேசியம், தமிழ் தேசியம்னு எல்லாத்தையும் கலர்ந்த ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். கட்சி கொடியில் யானை, பிளிரும் யானை, போர் யானை இருக்கிறது. நடுவில் வந்து மஞ்சள் கலர், மேலையும் கீழையும் சிவப்பு கலர், நடுவே வாகைப்பூ. ஒரு நல்ல சுப முகூர்த்த நாளில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மதசார்பின்மை, சமூக நீதி என பல விஷயங்களை பேசியிருக்கிறார். உங்களுடைய இனிஷியல் டேக் சார். வணக்கம். முதல்ல ஒரு கட்சியினுடைய அடிப்படை வந்து அந்த கட்சியினுடைய கொடி, அந்த சிம்பல், இது ரெண்டையும் வந்து ஆழமாக பார்ப்பவர்களை, வாக்காளர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில பதிவளிக்கிறது ஒரு முக்கியமான கலை. விஜய் வந்து இயல்பாகவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகராக இருப்பதால அவருக்கு வந்து இது ரொம்ப கைவந்த கலையா இருந்திருக்கு. ரொம்ப எளிமையா அவர் வந்து இந்த கொடியை வந்து எல்லார் மனசுலையும் பதிய வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தின மெல்ல மெல்லமா லீக் பண்ணி கடைசியில் அந்த கொடியை அவர் விடுறப்ப எல்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டுல அந்த ஒரு தடவை பார்த்தாலே அந்த கொடி வந்து எல்லாருக்கும் நல்ல ரொம்ப ஆழமா சொல்ல முடியற அளவுக்கு தான் ஒரு கலரு, அதோட உள்ள இருக்கக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி அந்த யானை, வாகைப்பூ ரொம்ப எளிமையா இருக்கு, எல்லாருக்கும் புரியுது, பாசிட்டிவா இருக்கு. அதெல்லாம் எல்லாம் உண்மைதான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய பலம் என்பது அவருடைய சினிமால அவருக்கு இருக்கக்கூடிய இடம். அவர் வந்து அந்த எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அது மாதிரி அந்த விஜய் அஜித்ங்கிற புள்ளியில எழுந்து வந்தவர். அவர் தன்னை வந்து பாசிட்டிவா அந்த எம்ஜிஆருடைய நீட்சியாக தன்னை அரசியல்ல நிலைநிறுத்திக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர். எப்படியாச்சும் அந்த அரசியல்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறத ரொம்ப நீண்ட காலமாக அவருடைய தந்தையும் அவரும் அதுக்கான காய் நகர்த்தி தான் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அரசியலுக்குள்ள வர்றது வந்து திடீர்னு வந்தது இல்லை, ரொம்ப காலமா அவர் பண்ண பிளானோட அதோட வெளிப்பாடு. அது அவ்வளவுதான். இதுல வந்து திரு விஜய் அவர்கள் என்ட்ரி வந்து ஒரு பாசிபிள் 5 ஃப்ரண்ட் ஃபைட்டை வந்து 2026 கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே திமுக இருக்க, மறுபக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் சீமான், அஞ்சாவதா இப்போ திரு விஜயும் என்ட்ரி கொடுக்க ஒரு 5 முனை போட்டி வந்து 2026 இல்ல. நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பாக்கல சார். அதாவது நீங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் தன்னை பிளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2024 ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆயிருந்தால் விஜய்க்கு இன்றைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அண்ணாமலை எமர்ஜ் ஆயிட்டார். நீங்க வந்து அந்த பூக்கூடையை எடுத்து பூ போடுங்கன்னு கருணாநிதி சமாதியில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையை பார்த்து கூப்பிடுறப்பயே அண்ணாமலை தன்னை பிளேஸ் பண்ணிக்கிட்டாரு, அந்த மாற்று சக்தியாக அவர் எழுந்து விட்டாருங்கிறது ஓபன் ஆயிடுச்சு. நீங்க வந்து பிஜேபி தன்னுடைய கணக்குகளை துவங்கி விட்டது. 11.24 போயாச்சு. என்டிஏ கூட்டணி தனி கூட்டணி போடாச்சு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற குரல் வந்து வலுவாக எழுந்துருச்சு. நீங்க வந்து 2014 எடுத்த ஓட்டு எதுவும் ஒண்ணுன்னு பார்த்தா கூட அதை விட மிக முக்கியமானது அது 2.5% பார்ட்டில இருந்து இதெல்லாம் தாண்டி போயாச்சு. இன்னைக்கு தன்னை பிஜேபி பிளேஸ் பண்ணியாச்சு. சீமான் ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக இனிமேல் நான் கீழே இறங்க மாட்டேங்கிற புள்ளிக்கு போயாச்சு. நீங்க வந்து திமுக பலமான ஒரு கூட்டணியோடு அது ஆளுங்கட்சியாகவும் அது தன்னோட இடத்த திராவிடங்கிற புள்ளிலையும் அது நிக்குது. அதிமுக தன்னுடைய பலகீனமான பகுதியில் இருந்தா கூட நீங்க அதை இதுக்கும் கீழே கொண்டு போக முடியாதுங்கிற நிலைமையில வந்து சேச்சுரேட் ஆயாச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து விஜய்க்கு மாற்று சக்தின்னு எழுந்துறதுக்கு 5 பேரை அடிச்சு ஒரு 6வதா வர்றதுங்கிறது வந்து அவரும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருப்பாரே தவிர அவரால் தனித்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் உருவாக்க முடியாதுங்க. இது வந்து பாசிபிளான ஒரு பெனிஃபிட்டை வந்து திமுக கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் களம் என்பது திமுகவா சதர்சம் தான் இருக்கிறது, சந்தேகமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அது திமுக மட்டுமே இல்ல, திமுக உருவாக்கி வைத்திருக்கிற கூட்டணி வந்து தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக வெற்றி கூட்டணி. ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் தோக்கடிக்க முடியாத கூட்டணி, அது சட்டமன்ற தேர்தலையும் தோக்கடிக்க முடியாதுங்கிறத கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அதுக்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஜெயலலிதா, கருணாநிதி இல்லாத காலத்தில் வளர்ந்த பிஜேபியினுடைய சூழலில் தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஒரு பக்கமா அது போய் திரண்டுடுச்சு. அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய சாதிய கணக்குகள் படி ஒரு அணி சேர்க்கை நீண்ட காலமாக திமுகவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு பலத்தின் வழியாக அவர்கள் ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி வழியாக சில ஓட்டுகள் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க திமுகவை கவுண்டர் அடிக்கிறதுக்கு ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கணும், இல்லைன்னா பலமான மும்முனை உருவாகணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து ஒரு தனி ஆளாக வந்து ஒரு தனி கூட்டணி போட்டு மாற்று சக்தி அப்படிங்கறத மட்டுமே வச்சு அவர் வந்து ஒரு பெரிய வாக்குகளையும் பெரிய சேதத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி பாக்குறப்ப என்ன ஆயிடும், 2026 சட்டமன்ற தேர்தல்னு போறப்ப மாற்று சக்தினா யாருக்கு மாற்று சக்தி? ஆளுங்கட்சிக்கு மாற்று சக்தி, அவ்வளவுதானே. இருக்கக்கூடிய திமுகவுக்கு மாற்று யாருங்கிறப்ப ஒரு பல கூட்டணிகள் இருக்கும், பல பேர் களத்துல இருப்பாங்க. அவங்க எடுக்கிற 1% திமுகவுக்கு எதிரான ஓட்டா தான் இருக்கும். அவங்க எடுக்கிற எத்தனை சதவீதமா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒருவேளை
ஒருவேளை திமுக ஓட்டே உடஞ்சி அந்த பக்கம் போனா கூட அது வந்து திமுகவை பிடிக்கலன்னு சொல்லி அந்த பக்கம் போனது. விஜய் இல்லைன்னா வேற பக்கம் போகுது, அவ்வளவுதானே. அப்படிப்பட்ட வாக்குகள் தானே அவர் எடுக்க போறாரு. ஸோ வந்து அது எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய இன்னொரு மையமாக அவர் வருவார், தனியா போனார்னா. இது வந்து அவருக்கான பாசிபிள் அலையன்ஸ்ல நீங்க வந்து நாம் தமிழரை பேச முடிகிறது. நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் வந்து அவருடைய கூட்டணிக்கான வாய்ப்பா நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இல்ல, நான் வந்து சார் என்னுடைய கருத்துதுல வந்து, அதாவது இது ஒரு காலத்தில் வந்து சினிமாவில் இருந்து ஒருவர் அரசியலுக்கு வருகிற போது தென்னிந்தியாவில அவருக்கு வந்து கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரே கதவு, ஒரே பெரிய இதா இருக்கிறது வந்து எம்ஜிஆர் அவர்களும் திரு என்டிஆர் அவர்களும் தான். இவங்க 2 பேர் போல ஆவதுதான் ஒரு சினிமா நடிகனுடைய அதிகபட்ச உச்ச லட்சியமாக இருக்க முடியும். ஆனா நீங்க அதுவே வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம இவர் சிரஞ்சீவி, விஜயகாந்த் போன்ற உதாரணங்கள் காட்டப்பட்டன. இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு உதாரணம் வந்து சினிமா நடிகர்களுக்கு உருவாகி இருக்கிறது, அதுதான் பவன் கல்யாண். இனி வந்து எம்ஜிஆர் ஆகுதல், என்டிஆர் ஆகுதல், சிரஞ்சீவி ஆகுதல், விஜயகாந்த் ஆகுதல் இல்ல. நீங்க வந்து 100% ஸ்ட்ரைக் ரேட்டோட ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியில் ஒரு வெற்றியை உருவாக்க முடியும். அதற்கு வந்து உங்களுடைய சினிமா பிம்பம், உயரிய நாயக பிம்பம் பயன்படும் அப்படிங்கிற புள்ளி நகர்ந்திருக்கு. இன்று வந்து தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஒரு சினிமா நடிகருக்கு யார் பவன் கல்யாண் ஆகுதல் அப்படிங்கிறது தான் அரசியலா நகர முடியும். விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். அதாவது 1967 ராஜாஜிக்கு கிடைத்த வாய்ப்பு, 1996 ரஜினிக்கு கிடைத்த வாய்ப்பு, 2011 விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, அது வந்து இவர்களோடு ஒப்பிட முடியவில்லை என்றாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் அப்படின்னு ஒரு சமன்பாடு இல்லை என்றாலும் அந்த நேரத்தில் அவர்கள் பயன்பட்டது போல இன்று விஜய்க்கும் அந்த பயன்பாடு இருக்கிறது. அவர் அதை பயன்படுத்தினார்னா அவர் வந்து அதுக்கு பவன் கல்யாணம் ஆகிறதுக்கு, தமிழகத்தின் பவன் கல்யாணம் ஆறுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில நமது தலைமை செய்தியாளர் பாண்டே அவர்கள் ஒரு பேசின பேச்சு வந்து வைரல் ஆகினது. ஒரு கருத்து, பாஜக தற்போது வைத்திருக்கக்கூடிய இன்றைய இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி பிளஸ் அதிமுக பிளஸ் நாம் தமிழர் இப்படி வந்துட்டா திமுகவை நிச்சயமா வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விஷயத்துக்கூடயே சேர்த்து திரு விஜய் அவர்களும் சேர்ந்து வரார் அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட், இருமுனை போட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு களம் அமைந்தால், இஃப் கிளாஸ்ல நான் கேட்கறேன், இஃப்னு வச்சுதான் அழுத்தி கேட்கறேன். டஃப் ஃபைட்லாம் இல்ல, இப்படி ஒரு கூட்டணி வந்தா உறுதியாக திமுக கூட்டணி தோற்றுடும், அதுக்கு மாதிரி ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம அதை திரு விஜய் அவர்கள் அப்பல இது நீங்க சொல்ற அந்த ராஜாஜி, நீங்க சொல்ற அந்த ரஜினி போன்ற ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா அது இப்படி செஞ்சா மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அது மட்டும்தான் இருக்கு. அவர் ஒரு பெரிய கூட்டணியை அமைத்துக் கொண்டு பவன் கல்யாண் வந்து எப்படி அந்த உங்களுக்கு ரெட்டியை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒரே புள்ளியில அவர் வந்து இருந்து செயல்பட்டாரோ, எப்படி ஆந்திரா முழுக்க பிரச்சாரம் செய்தாரோ, எப்படி அவருக்கு மோடிக்கும் அவருக்கு இருந்த அந்த வேவ்லென்த் எப்படி அங்க ஒர்க் அவுட் ஆனிச்சோ, அந்த அவருக்கு பின்னால் அங்க வந்து அவருக்கு பின்னால சமூகம் இருந்துச்சு, கவனிக்கணும். இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நாயக பிம்பங்களும் சமூகத்தை தாண்டி தான் விரிஞ்சிருந்துச்சு, அவரோட பிரச்சாரத்துக்கு பலம் இருந்துச்சு. நீங்க வந்து அதோட அப்படியே கம்பேர் பண்ணனாலும் அந்த இடத்தை இங்க விஜயால எடுத்துக்கொள்ள முடியும். அவர் வந்து அப்படி ஒரு கூட்டணியை போட்டால் மட்டும்தான் திமுகவை அங்க தோற்கடிக்க முடியும். அப்ப வந்து அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டணி தேவை, இந்த ஒருங்கிணைவு தேவை. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இது எல்லாவற்றையும் யார் ஒருங்கிணைப்பார்கள் அப்படிங்கிறது தான். அதுக்கான ரோல், அதுக்கான கெப்பாசிட்டியே இல்லாம தமிழ்நாடு மாறிட்டு. ஒரு காலத்துல சோ உருவாக்குனார், ஒரு காலத்துல ராஜாஜி உருவாக்குனார், ஒரு காலத்துல யாரோ ஒருத்தர் பின்னால இருந்து அதை உருவாக்குறாங்க. ஒரு பொது எதிரிக்கு மத்தியில் பிறரை ஒன்று திரட்டுது. அதை வந்து இன்னைக்கு செய்யக்கூடிய நிலையில் தமிழகத்தில் யாருமே இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு ஏகோதிபத்திய வெற்றி வர்றதுக்கான மிகப்பெரிய காரணம். அப்ப அந்த ரோலை வந்து விஜயால எடுத்துக்க முடியும் அப்படின்னா அவர் வந்து இந்த உறுதியாக இந்த திமுக கூட்டணி வீழ்த்துவதற்கு ஒரு கேடயமாக இருப்பார், அதுல சந்தேகம் இல்ல. இப்ப நீங்க அந்த இது போல ஒரு கூட்டணி வந்தால் உறுதியாக திமுக தோற்றுடும், அந்த கூட்டணி வந்து தோற்றும், கண்டிப்பா சந்தேகம் இல்லை. இதுல விஜய் அவர்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனல் பொலிட்டீஷியன் அப்படின்றது ஒரு பார்வை. திரு உதயநிதி அதே ஜானர்ல வந்து அதே கிளாஸ்ல வருகிறார். உதயநிதி, விஜய், அண்ணாமலை, சீமான் அப்படின்றது ஃபியூச்சரிஸ்டிக் சென்ஸ்ல வந்து ஒரு தமிழக அரசியல் களமாக இருக்கும் என்று அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நான் மறுக்கிறேன். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புலாம் இல்ல. நீங்க வந்து உதயநிதி வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியின் நிழலின் கீழே இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் வந்து இன்னும் அவரை தனியா விட்டா என்ன செய்வார், அவர் என்ன பார்க்க போறாரு எதுவும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து கண்ணுக்கு முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் மட்டும்தான். இன்னைக்கு வந்து ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் யார் யார்? ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய தலைவராக அண்ணாமலை இருக்கிறார், ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய தலைவராக நாம் தமிழர் சீமான் இருக்கிறார். இது மட்டும்தான் களத்துல இருக்கு. நீங்க வந்து விஜய் வந்தார்னா இல்லாத உதயநிதியை எதிர்ப்போம் என்பது விஜயனுடைய பலகீனத்தை தான் காட்டும்.
ஸ்டாலினை யார் எதிர்க்க போகிறீர்கள்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்த்தாப்புல யார் அவருடைய ஆட்சிக்கு எதிராக சவால் விட போறீங்க? அவரை யார் விமர்சிக்க போறீங்க? அவருடைய ஆட்சிக்கு யார் மார்க் போட போறீங்கன்னு தான் இங்க தலைவருக்கான வெற்றிட இருக்கு. நீங்க இல்லாத உதயநிதியை எதிர்க்க போகிறேன் என்று சொல்வது அது விஜய்க்கு வாகான பேச்சு. ஏன்னா விஜய் அப்பனா இருக்கிற ஸ்டாலின் எதிர்க்க மாட்டீங்களா? அது அந்த வாதமே தவறு. உதயநிதிக்கு அந்த ஸ்டேச்சரை ஒன்று உருவாகல தான் யதார்த்தம். ஒரு ஃபியூச்சரிஸ்ட் டென்ஸ்ல நீங்க ஒரு அதையும் ஒரு இஃப் கிளாஸ்ல போட்டு நீங்க சொல்ல மாட்டீங்களா? உதயநிதி ஏன் சொல்லணும்? உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறத இன்னும் துரைமுருகனே ஏற்கல. யாருக்கு துணை முதலமைச்சராலும் ஏத்து போங்கிற குரல் கூட அங்க இருந்து வருது. நாளைக்கு ஏன் நீங்க உதயநிதியை மட்டுமே அங்க கனிமொழி இல்லையா? உதயநிதியா அந்த இடத்துல நீங்க ரொம்ப எளிமையா கொண்டு போய் பிளேஸ் பண்றீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்படிப்பட்ட பார்வையே இல்ல. அந்த பார்வை திமுகவுக்கு சாதகமாக உருவாக்கப்படுகிற பார்வை. இன்னொரு பக்கம் எந்த விதமான களப்பணியும் செய்யாத, களத்தில் எந்த விதமான ரோலையும் இல்லாத தலைவர்களுக்கு உதயநிதி வாஸ் அதர்ஸ்னு கொண்டு வரதுல வசதி இருக்கு. அதனால இது உருவாக்கப்படுது. இந்த தியரிக்கு களத்துல எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. ஓகே, இதில் நம்ம திரு உதயநிதியை விட்டுட்டு திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாலிடிக்ஸில் ஒரு மாற்றத்திற்காக வந்தவராக பார்க்கப்படுபவர். அவருக்குன்னு ஒரு செக்ஷன் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்காட்ட இருக்கிறது. 11% தமிழக பாஜகவை உயர்த்தி நிறுத்தி இருக்கிறார். மறுபக்கத்தில் சீமான் இருக்கிறார். சீமான் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து கூட்டணி கட்சி போல செயல்படுகிறார். கூட்டணி கட்சியாகவே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்க அண்ணாமலை வர்சஸ் விஜய், இதில் விஜய் அவருடைய என்ட்ரி இதில் தான் அண்ணாமலைக்கு பாதகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த வாக்காளர்களே வேற வேறன்னு நினைக்கிறேன். குறிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் தான் விஜயை ரொம்ப விரித்து காட்டுகிறாரே தவிர, அவர் தனக்கு அணுக்கம் போல காட்டுகிறாரே தவிர, விஜய் சீமானை காட்டவில்லை. அதை நம்ம கவனிக்க வேண்டிய இடமா இருக்கு. விஜய் சீமான் அதை பேசுவதே கூட சீமானுக்கு இருக்கக்கூடிய பதட்டத்தை வெளிப்படுத்துவது. அவர் அது மாதிரி அரசியல செஞ்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ரொம்ப வருஷம் கட்சி நடத்திட்டீங்க. 1% நீங்க இவ்வளவு பெரிய சதவீதத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. அதுவும் படிப்படியா பல வீழ்ச்சிகளுக்கு பிறகு அடைஞ்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய குரூப் உங்களோட நிக்குது. அதை விஜய் என் கூட தான் வருவார்னு முன்னாடியே அட்ரஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. ஏதோ தன்னுடைய வாக்குகள் சரிவாதியாக பிரிந்து விஜயோடு போய்விடும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்துவது போலதான் இருந்துச்சு. நீங்க அண்ணாமலை கிட்ட கேட்கிற ஒவ்வொரு வாட்டியும் அவர் எவ்வளவு கூலா பேசினாரு பாரு. அதாவது அவர் தன்னோடு விஜய் கூட்டணிக்கு வருவார், நான் விஜய் நம்பி இருக்கிறேன், அவர் எங்களுக்கு அதெல்லாம் அவர் பேசவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் கேட்கப்படுகிற போதும் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வரலாம், ஜனநாயகத்தில் விஜய் போன்றவர்கள் வருவதே நல்லது, அப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு வர்றது நல்லது, அதுக்கு யாரு பதட்டப்படுறாங்க பாருங்கன்னே அவர் சொன்னார். ஏன்னா திமுகவினர் தான் தொடர்ச்சியாக அவர் மேல கடும் விமர்சனங்கள் வச்சாங்க. அது என்ன, அவங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்திருக்கலாம், நம்மோட வாக்குகள் போயிடலாம் அப்படிங்கிற குழப்பம் இருந்திருக்கலாம். அவர் ஏன் வராரு, என்ன எவ்வளவு குழப்பம் இருக்கு. ஏன்னா திமுக ஒரு பெரிய ஒட்டு போட்ட வாக்குகளை உள்ளே வச்சிருக்கு, தனக்குள்ள கூட்டணி வாக்குகள் வச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கிறது. தன்னுடைய வாக்குகள் பறிபோகும் என்றால், தன்னுடைய வாக்குகள் இதுல செதறும்னு நினைச்சா அண்ணாமலை எப்படி ஒரு கூலா பேசுவார்? அப்ப விஜயோட வாக்குகளே வேற, அவருடைய கான்செப்டே வேற, பிஜேபி வாங்குகிற வாக்குகளின் எல்லையே வேற, பிஜேபியினுடைய வாக்காளர்கள் பார்வையே வேற. அது களத்துக்குள்ள ஊடுருவி அது எடுக்க போற வாக்குகளும் வேற. விஜய் உள்ள என்ட்ரி ஆகிற போது அது இங்க இருக்கக்கூடிய பல உதிரி சக்தியினுடைய வாக்குகள் அதுல பறிபோலாம். ஆனா அதுல பாஜகவினுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக பறிபோயிடும் அப்படிங்கிறது பார்வை அல்ல. ஆனால் பாஜகவிற்கு வரவேண்டிய வாக்குகளை, மாற்று சக்திக்கான வாக்குகளை விஜய் தேக்குவதற்கு கணிசமாக வாய்ப்புள்ளது. ஏன்னா இப்ப அவர் திமுகவுக்கு எய்தாப்புல தனியா நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் திமுகவுக்கு எய்தாப்புல ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு முன்னாடி பல ஆப்ஷன் உருவாயிடுது. யார் யார் உருவாயிடுறாங்க? ஒரு விஜய் இருக்காரு, ஒரு சீமான் இருக்காரு, ஒரு அண்ணாமலை இருக்காரு. அப்ப இதுல ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு விஜய் ரசிகர் போய் அவர் அவர் குடும்பத்தையோ இல்ல அவரோ போய் அந்த இடத்துல பிஜேபிக்கு ஓட்டு போடாம, நாம் தமிழருக்கு ஓட்டு போடாம விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. அது மிக கணிசமான அளவு தான். விஜய் தனித்து நின்றால் அவருடைய வாக்கு சதவீதம் 2-5 இருக்கும், அவ்வளவுதான் என்னுடைய கணிப்பு. ரொம்ப நன்றி சார், நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து சொன்னதற்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. திரு சுந்தரராஜ சோழன் அவர்கள் அரசியல் விமர்சகர், அவர் சொல்லியிருக்கிறார், திரு விஜய் அவர்கள் கூட்டு சேர்ந்து செய்தால் மட்டுமே தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடியும். தனித்து நின்று அவரால் எதுவும் செய்ய முடியாது. 1967 ராஜாஜி செய்த விஷயம், 1996 திரு ரஜினி அவர்கள் செய்த விஷயம், அது போன்ற ஒரு விஷயத்தை பின்னால் இருந்து அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியலை முன்னெடுத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என அவர் நினைத்தால் திமுகவை வீழ்த்தி அவரும் ஒரு பவன் கல்யாண் ஆந்திராவில் எப்படி முன்னேறி இருக்கிறாரோ அதுபோல் இவரும் முன்னேற முடியும். தனித்து நின்று அவரால் எல்லாம் முடியும் என நினைத்தால் அது முடியாது அப்படின்றது தான்
திரு சுந்தரராஜ சோழன் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது.